சகோதரர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நாடும் நேர்களும் அந்த நற்கருணை பிரசன்னம் என்னையும் உங்களையும் குணப்படுத்த, என்னையும் உங்களையும் திடப்படுத்த, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உற்று நோக்குகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை ஆறுதலாக இருந்து இந்த தவ காலத்திலே இன்னும் சிறப்பாக நாம் திருப்பயணமாக இங்கே வந்திருக்கின்ற வேளையிலே, யாத்திரையாக வந்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். இறைவனுடைய பிரசன்னம் உன்னதமான பிரசன்னமாக இருக்கின்றது. எனவே இழந்தாள் படியிட்டபடியே 2 நிமிடங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபத்திலே இணைந்து கொள்ளுவோம். அனைவரும் கண்களை மூடிய வண்ணமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம்.
எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் தூய்மையான பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், என்னையும் உங்களையும் தொட்டு குணப்படுத்துகின்ற பிரசன்னமாக இருக்கின்றது. அன்பின் இரக்கமும் நிறைந்த நற்கருணை ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் மது திருக்கரத்துக்குள்ளே அப்ப வடிவமான வெள்ளூர் அப்பத்துக்குள்ளே எங்களை இணைத்து ஜெபிக்க இருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நம்மளுடைய உணர்வுகளையும் செயல்களையும் கண்ணோக்கி பார்த்தலும் ஐயா. நம்முடைய பிரசன்னத்திலே ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற அந்த ஏக்கத்தோடு உம்முடைய அருளாலும் ஆசீராலும் வல்லமையாலும் ஜாத்திரையாக வந்து உடைய பிரசன்னத்திலே விளந்தாழ்படியிட்டு இருக்கின்றோம். எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், ஏக்கங்கள், குழப்பங்கள், கவலைகள், விரக்திகள் அனைத்தையும் உமது கைகளிலே, உமது பாதத்திலே, அப்ப வடிவத்துக்குள்ளே நாங்கள் இணைத்து ஒன்றிணைத்து நிற்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற அனைத்து அப்பாக்களையும் அம்மாக்களையும் கணவன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் இளையோர்களையும் சிறுவர்களையும் குழந்தைகளையும் பல்வேறு நோக்கத்திற்காக இந்த யாத்திரையை மேற்கொண்டவர்களையும் நீரவரே அறிவே. இவர்கள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தவும், அவர்கள் உங்களே ஆறுதல் பெறவும், உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற பொழுது எனக்கு இதை கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் நன்றி சொல்லக்கூடிய வண்ணம் அவர்கள் பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருக்கவும், இந்த ஒரு மணித்தியாலும் நம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய பாடங்கள் எல்லாம் குறையவும், எங்களுடைய இயக்கங்கள் சுபினெல்லாம் கழுவப்படவும், நாங்கள் அமைதி உள்ளவர்களாக, பாதுகாப்புள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றவர்களாக, நேசிக்கின்றவர்களாக, உறவுகளை கட்டி எழுப்புகின்றவர்களாக, இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு நான் ஒரு சாட்சியாக வாழ என் வாழ்வை மாற்றியலும் ஆண்டவரே. என்னை தொட்டு குணப்படுத்திய நம்முடைய பிரசன்னத்தினாலே நான் ஆறுதல் பெறவும், நான் இந்த பிரசன்னத்திலே வாறு நற்கருணை பிரசன்னம் வாறு தூய்மை உள்ளதாக இருப்பதை போன்று நான் தூய்மை உள்ளவராக வாழ நான் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதித்து என்னை திடப்படுத்தி குணப்படுத்தியலும் நல்ல பிதாவே, ஆமென். இறைவனுடைய பிரசன்னத்திலே நாம் இன்று ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த பிரசன்னத்தை உற்று நோக்குகின்ற பொழுது ஆண்டவர் போற்றுதற்குரிய ஆண்டவராக, வல்லமையுள்ள ஆண்டவராக, நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் குணமாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கின்ற பொழுது அவரை புகழ்ந்து பாடுவதும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது அவரை ஏற்றி போற்றி பாடுவதும் நாம் படைக்கப்பட்ட மக்களின் உண்மையான பணியாக இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருந்தவாறே ஆண்டவரை புகழ இருக்கின்றோம். நற்கருணை பிரசன்னம் எங்களுக்கு பல துன்பங்களிலும் வேலைகளிலும் பல வேதனையான நேரங்களிலும் எங்களை குணப்படுத்தி இருக்கின்ற அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை உற்று நோக்கி நாம் பின்வரும் புகழ்ச்சிகளிலே பாடி இருக்கின்றோம். எங்களுடைய பதிலுரையாக நற்கருணை நாதா உம்மை போற்றி புகழுகின்றோம். நற்கருணை நாதா உம்மை போற்றி புகழுகின்றோம். வேதாகமத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே வேதாகமத்திலே பல விடயங்களிலே பல நோயாளர்கள் குணம் பெற்றிருக்கின்றார்கள். பல வேளைகளில் ஆண்டவர் இயேசுவை போற்றி துதித்திருக்கின்றார்கள். எனவே இன்று நாங்கள் ஆண்டவர் இயேசுவை திருவிவிலியத்திலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்குகளின்படி அவரை போற்றி வணங்கி இருக்கின்றோம். லூக்கா 2:13-14 பார்க்கின்றோம். உடனே விண்ணக தூதர் பேரணி தோன்றி தூதரோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு அமைதி, அவருக்கு இருந்தவருக்கு அமைதி உண்டாக என்று சொல்லி வானதூதர்கள் இடையர்கள் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது புகழ்ந்தார்கள். எனவே வானதூதர்களோடும் இடையர்களோடும் சேர்ந்து நாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை போற்றி புகழுவோம். என்னுடைய கொள்கையாக நற்கருணை நாதா உம்மை போற்றி புகழுகின்றோம். நற்கருணை நாதா உம்மை போற்றி புகழுகின்றோம். மத்தேயு 8:11 பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பியவாறே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். எனவே நூற்றுவர் தலைவரோடு நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உடல் நோய்களும் குணம் பெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நோடி இருந்து என்னை குணப்படுத்தி இருக்கின்றது. எனவே அந்த ஆண்டவர் உன்னதமான ஆண்டவர், நற்கருணை பிரசன்னம் தூய்மை பிரசன்னமாக இருக்கின்றது. எனவே அந்த ஆண்டவரை போற்றி புகழுவோம். நற்கருணை நாதா உம்மை
போற்றி புகழ்கின்றோம். மத்தேயு 8:15 இயேசு பேதுருவின் மாமியாருடைய கையை தொட்டதுமே காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. நாங்களும் பல்வேறு காய்ச்சல்களினாலே பல்வேறு வைரஸ் நோய்களினாலே நாம் துன்பப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உற்று நோக்கிய பொழுது ஆண்டவருடைய பிரசன்ன நெக்கருடைய பிரசன்னத்திலே விளந்தாழ்படியிட்டு நாம் வேண்டிய பொழுதெல்லாம் ஆண்டவரை குணப்படுத்தி இருக்கின்றார். இந்த சிக்கன் கூனியா நோய் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவரை உற்று நோக்கிய பொழுதெல்லாம் நம் நரம்புகளும் எலும்புகளும் உறுதி பெற்றிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு குணமாக்கினார், நம்மையும் குணமாக்குவார் நம்பிக்கையோடு அந்த பேதுருவின் மாமியோடு சேர்ந்து இருக்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். மத்தேயு 9:7 முடக்குவாதமுற்றவனை இயேசு குணப்படுத்திய போது மக்கள் கூட்டம் கடவுளை போற்றி புகழ்ந்தது. ஏனென்றால் அவர் இறைவாக்கினராக இருப்பாரோ என்று சொல்லி மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனவே நாங்களும் பல்வேறு நடக்க முடியாத சூழ்நிலைகளில் கைகளால் கால்களாலே நம்முடைய செயற்பாடுகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் வயது முதிர்ந்த நிலையில் நம்மால் இன்று நாம் இங்கே வந்திருக்கின்றோம் என்றால் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை உங்களை குணப்படுத்தி இருக்கின்றது. எனவே அந்த முடக்குவாதமுற்றவரோடு சேர்ந்து நாமும் பலம் பெற்ற அந்த சக்தியோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். மார்க்கு 5:4 பார்க்கின்றோம். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, அமைதியுடன் போய் நோய் நீங்கியது, நிலமாக இது என்று சொல்லி அந்த பெண்ணோடு சேர்ந்து நாங்களும் என்னுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பல நோய்கள் விட்டிருக்கின்ற பொழுது, நம்பிக்கை இழந்திருக்கின்ற பொழுது, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா, என்னுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்ல மாட்டார்களா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா நெருங்கிய பொழுது எங்கள் ஆண்டவர் அந்த ஆண்டவர் எங்களை குணப்படுத்தி இருக்கின்றார், எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். மார்க்கிலே கணவனிய பெண்ணுக்கு கணவனிய பெண்ணே, நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது, போய் உன் மகளோடு சேர்ந்து நீரும் கடவுளை போற்றும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கணவனிய பெண்ணோடு சேர்ந்து கடவுளை புகழ்ந்து பாடுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். லூகாஸ் 12:5-12 பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த பெண் 12 ஆண்டுகளாக எவ்வளவு பணங்களை செலவழித்து குணம் பெறாத அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகின்றார். 12 வருடங்களாக நோயிலிருந்து குணம் பெற்ற அந்த மகள் ஆண்டவர் சொல்லுகின்றார், உமது நோய் நீங்க உம்மால் முடியும் என்று நம்பினார். உடனே அந்த நோய் நீங்கிற்று. அவரோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். லூகாஸ் 5:25 பார்க்கிறோம். முடக்குவாதமுற்றவன் குணமடைந்து கடவுளை போற்றினான், புகழ்ந்து கொண்டே வீடு சென்றான். இதை கண்டு யாவரும் மெய்மறந்தவர்களாக கடவுளை போற்றினார்கள். எனவே அந்த முடக்குவாதமுற்றவனோடு சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் பல சந்தர்ப்பங்களில் குணப்படுத்தி இருக்கின்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் விவிலியத்தில் இருந்து ஆண்டவரை பொழிந்து பாடினான் என் உள்ளத்திலே சிந்தித்து பார்த்தோம். என்னையும் ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலே குணப்படுத்தி இருக்கின்றார். என் ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து என்னை வழிகாட்டி இருக்கின்றார். எனக்கு ஆறுதலாக, எனக்கு புகலிடமாக, எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த வேளையிலே, பல்வேறு மன சஞ்சலங்களுக்கு மத்தியில் இதுக்கு என்ன விடை கிடைக்குமோ வார நாளிலே நகர்த்துவேன் என்று இருந்த வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் என்று உங்களை 100 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து இங்கே வர வைத்திருக்கின்ற பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை புகழ்ந்து பாடுவோம். நற்கருணை உம்மை போற்றி புகழ்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடினாம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நானும் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை தூய்மைப்படுத்த இருக்கின்ற வழியிலே
அவருடைய பிரசன்னத்திலே நானும் நீங்களும் இருக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? நான் அண்மையிலே யாழ் சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். 1ஆம் தேதி மார்ச் மாதம். நான் 2019 சிறைச்சாலைக்கு ஒரு பணிக்காக செல்கின்ற பொழுது இருந்த எண்ணிக்கை 600. இப்பொழுது 1ஆம் தேதி நான் போகின்ற பொழுது மார்ச் மாதம் 1200. அவ்வளவு பேரும் ட்ரக்ஸ் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட. இன்னொரு ஆச்சரியம், நீங்க வாய்ப்பிழப்பீங்க, அதுல 30 பெண்கள். அதுவும் அதிக கிட்டத்தட்ட கணிசமான கத்தோலிக்கர்கள். இதுதான் என்னுடைய சமூகம் இருக்கின்றது. நான் இந்த பல வேலைகளை செய்தும் நான் அதை செய்யவில்லை என்று நியாயப்படுத்துகின்ற அந்த நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுகின்றோம். என்னுடைய மனங்களும் என்னுடைய நிலைகளும் மழுங்கடிக்கப்பட்டதாக நான் பிழையில்லை என்று உறுதிப்படுத்தி அதை நியாயப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்துக்குள்ளே, நிகழ்வுகளுக்குள்ளே நாம் நுழைந்து செல்லுகின்றோம். அது எப்படி நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த சின்ன பிள்ளை தவழுகின்ற பொழுது அதை எங்களுடைய பெற்றோர் நமக்கு கொடுத்து விட்டார்கள். பிள்ளை தவழுகின்ற பொழுது, பிள்ளை தவறி கால் கடக்கி விழுகின்ற பொழுது நாம் என்ன செய்யறோம்? நிலத்துக்கு தான் அடிப்போம். ஏன்? நிலந்தா பிள்ளைகளுக்கு அடி. பிள்ளை ஸ்ட்ராங்கா தான் நடந்தது. அந்த தவழுகின்ற வயதில், ஒரு வயதில் நம் சமூகம் நம் பெற்றோர் நமக்கு தவறான விளிம்பியங்களை கொடுக்கிறார்கள். நீ இப்போ தவறு செய்யவில்லை, நிலந்தான் கடக்கி விட்டது, நீ சரியாக இருக்கின்றாய் என்று ஒரு வயதிலே நாம் தவறான விளிம்பியங்களை நியாயப்படுத்த கற்றுக்கொள்கிறோம். விரும்பியோ விரும்பாமட்டாலோ அது நம் வாழ்வாக மாறிவிடுகின்றது. அதில் இந்த கற்றுக்கொள்ளுகின்ற குழந்தை அது தான் செய்வதை அனைத்துமே சரியாக இருக்கின்றது நியாயப்படுத்த கற்றுக்கொள்ளுகின்றது. அதே போல யாராவது எப்பொழுதோ சொல்லுகின்றோமா, நான் கல்லுக்கு அடித்தேன் என்று சொல்லுகின்றோமா? கல்லு எனக்கு அடித்து விட்டதுன்னா சொல்லுகின்றோம். நாங்கள் ஏழாந்து வாய் பார்த்து கொண்டு கல்லுக்கு அடிச்சுட்டு, கல்லு ஸ்ட்ராங்கா மண்ணில் தாண்டுதான் இருக்கும், அடி மேலான இருக்கும். கல்லுக்கு நாம சாத்தின்னு சொல்லுவோம், கல்லு அடித்து விட்டது. யாராவது சொல்லு, நான் கல்லுக்கு அடிச்சேன்னு சொல்றோமா? 2ஆம் முறையாக நான் நியாயப்படுத்த கற்றுக்கொள்ளுகிறேன். நான் இப்பொழுதும் சரியாக இருக்கிறேன், மற்றவர்கள் சமூகம் பிழையாக இருக்கின்றது. முள்ளு குத்தி விட்டது. சில வழியில முள்ளு பறந்து வந்து குத்தலாம், மற்றபடி முள் இருக்கும். நான் தான் முள்ளுக்கு குத்துகிறேன். எனவே நான் முள்ளு குத்தி விட்டு முள்ளு எனக்கு குத்தி விட்டது என்று மீண்டும் நாம் நியாயப்படுத்துகின்றோம். வீடுகளிலே கிளாஸை உடைக்கிறோம், கப்பல் சோசரை உடைக்கிறோம், பிளேட்டை உடைக்கிறோம். எந்த யாரா இருந்தா கை வைக்கலாம். சொல்லுங்க பாப்போம். நான் பிளேட்டை உடைச்சிருந்தா மட்டும் சொல்றோமா? அம்மா மேம் சொல்ல நான் பிளேட் உடைச்சிருன்னு சொல்றோமா? நான் கிளாஸ் உடைச்சிருன்னு சொல்றேன். கட்ட சொன்னாலும் கிளாஸ் உடைச்சு போச்சு, பறந்து வந்து விழுந்த மாதிரியும் ஏதோ அதுவாக உயிரிழக்கிற விழுந்து விடையதை போட்டு சொல்லுகின்றோம். இவ்வாறு நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது நான் எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கின்றேன். சமூகமும் சூழல்களும் சந்தர்ப்பங்களும் என்னை செய்ய வைக்கின்றன, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வேன் என்றால் பவுலியார் சொல்கின்றார், நானும் நீங்களும் பொய்யர். எனவே இந்த ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது நான் எவ்வாறு என்னை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறேன், எவ்வாறு நான் சரி என்பதை நான் நிரூபிக்கின்றேன் என்று சொன்னால், இன்றைய 40 நாட்களிலே நாம் பல சந்தர்ப்பங்களில் பயங்கரமான உறுத்துகளை செய்வோம். இறைச்சி மாமிசம் பச்சம். சில பேரை பார்த்துட்டால் காலம்புற மதியம் சாப்பிடாம இரவு தான் சாப்பிடுவார்கள். அது உடம்புக்கும் சில வழிகளில் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது. அல்சர் வந்தா லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டும். நம்மளுடைய நியாயப்படுத்தலே அந்த தவ ஒழுத்தங்களும் முயற்சிகளும் இறைவனுக்கு மிக நெருக்கமாக என்னையும் உங்களை கொண்டு வருகின்றதா? நான் என் சக நண்பனோடு, என் உறவோடு நான் அந்த உறவை புதுப்பிக்கவில்லை என்றால் நாம் செய்கின்ற ஒழுத்தங்கள் தவறு என்று சொல்லி இறந்து போன பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார். நீ நல்லா மச்சம் சாப்பிட்டு கொண்டு நீ உறவை சரிப்படுத்துகின்றாயா? மச்சத்தை தவிர்த்து உன்னோட சகோதரியோடு உறவை குறித்து அவரை காயப்படுத்துகின்றாய் என்றால் இந்த தவறுத்தல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதை நான் செய்வேன். அதை நான் செய்தேன், நான் செய்ய வேண்டாம்னு சொல்லவில்லை. செய்யுங்கள். ஒழுந்து போட்டு மத்திய லவக்கடி அடிச்ச வந்தாலும் அதுவும் ஒழுத்தல் இல்லை. சில பேர் இந்த விபூதி புதனுக்கே மணியை பார்த்து கொண்டிருந்து எப்படா 12 மணி வரும் என்று சாப்பிட்டோம் என்றால் சேர்த்து வச்சலாம் சாப்பிட்டோம். சேர்த்ததை உறுந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது சந்தோஷமாக மன நிறைவாக கொடுக்கின்றோமா? அதிலும் நீங்கள்
வின்சென்டி போல் சபையாக 3வது சபையாக வந்திருக்கின்ற பொழுது அந்த உறுத்தல்கள் உங்களுடைய பணிகள் முழுமையாக திருப்தியாக இருக்கின்றது இன்னும் அதை மெருகூட்டுவதற்கு நான் என் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு என்ற சகோதரோடு வாழ்கின்ற உறவோடு இந்த தவக்காலம் என்னையும் உங்களையும் உறவில் மெருகூட்டி இருக்கின்றன சொன்னால், உறவிலே பலப்படுத்தி இருக்கின்றால், என்னையும் உங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்திருக்கின்றால் அதுதான் உண்மையான உறுத்தலாக, உண்மையான பாவ மன்னிப்பாக ஆண்டவருக்கு நெருக்கமாக வர வேண்டும். நான் ஆண்டவருக்கு விலகி செல்கின்றேன் என்றால் இந்த தவ முயற்சிகள் என்னையும் உங்களை நெருக்கமாக கொண்டு வரவில்லை என்றால் இந்த தவ முயற்சிகள் எல்லாமே ஒரு அர்த்தமற்ற ஒரு செயற்பாடாகவே முடிந்துவிடும். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நானும் நீங்கள் இருக்கின்ற பொழுது என்னோட வாய் எப்பையும் நாரபா என்றால் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் மூளையில ஒருவரை பற்றி தவறாக நினைப்போம், ஒருவரை பற்றி தவறாக நினைத்து அவரை பற்றி எண்ணங்கள் சிந்தனைகள் வருகின்ற குழப்பங்களாலே நாம் வாயால மற்றவர்களை நாம் தவறாக பேசுகின்றோம். எங்களுக்கு மற்றவர்களை பற்றி அவதூறு அவலா பேசுகிறால் சும்மா அல்வா சாப்பிட்ற வளை பற்றி சப்பி துப்பி நொடிய சப்பி துப்புற மாதிரி மற்றவர்களை காயப்படுத்துவதிலே தமிழர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் பதியலாம். எனவே அவ்வாறு நாம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களை இனிமையாக மற்றவர்களுக்கு ஒரு சாந்தமான மற்றவர்களை பாராட்டுகின்ற ஒரு வார்த்தைகளை பாவிக்கின்றேனா, இல்லையே சொன்னால் தவக்காலத்திலே நான் மற்றவர்களை காயப்படுத்தி புண்படுத்தி அவருடைய உறவுகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தேன் என்று சொன்னால் நானும் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இன்னும் அதை நாம் உணரவில்லை என்று சொன்னால் இன்னும் நாம் பாவிகளாகவே இருக்கின்றோம். எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பேச்சுக்கள் அனைத்துடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுடைய பிரசன்னத்திலே பார்க்கிற பொழுது தூய்மை உள்ள பிரசன்னத்திலே நானும் நீங்களும் இந்த சிந்திக்க தியானிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா? எனவே அந்த நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் பாவி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் என்னையும் உங்களையும் கூட பின்வரும் பாவ மன்னிப்பு பாடல்களாக இறைவனை வாழ்த்து இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மறந்ததே. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மறந்ததே. உன்னை நினைக்காமலே உன்னை நாடாமலே என் வாழ்க்கை மகிழ்வானதே. உன்னை நினைக்காமலே உன்னை நாடாமலே என் வாழ்க்கை மகிழ்வானதே. நீ இன்றியே என் மகிழ்வெல்லாம் வீணானதே. நீ இன்றியே என் மகிழ்வெல்லாம் வீணானதே. உனையன்றி எனக்கே கதியில்லையே. உனையன்றி எனக்கே கதியில்லையே. இறைவா என் உள்ளம் அறியாயோ. இறைவா என் உள்ளம் அறியாயோ. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மறந்ததே. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மறந்ததே. ஆயிரமாம் ஆசைகள் நீ இன்றி உண்டானதே. ஆயிரமாம் ஆசைகள் நீ இன்றி உண்டானதே. என் உணர்வுகளால் என் உடல் வரம் வீணானதே. என் உரிமைகளால் உன் நன்மை மறந்தேனே. என் சுயநலத்தால் நான் நம்பிக்கை இழந்தேனே. உன்னையன்றி எனக்கேதும்
கதியில்லையே, உனையன்றி எனக்கேதும் கதியில்லையே. இறைவா என் உள்ளம் அறியாயோ, இறைவா என் உள்ளம் அறியாயோ. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மலர்ந்ததே. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மலர்ந்ததே. இருளான பாதை என் வாழ்வின் மகிழ்வானதே. இருளான பாதை என் வாழ்வின் மகிழ்வானதே. என் தனிமை என்னை முடமாக்குதே. என் இரவு என் உடலை இருளாக்குதே. நாங்களும் போதெல்லாம் நன்மை மறந்தேனே. உன்னையன்றி எனக்கேதும் கதியில்லையே, உன்னையன்றி எனக்கேதும் கதியில்லையே. இறைவா என் உள்ளம் அறியாயோ, இறைவா என் உள்ளம் அறியாயோ. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மலர்ந்ததே. இறைவா உம் பணி செய்ய என் உள்ளம் மலர்ந்ததே. அன்பார்ந்த சகோதரர்களே, பிறருடைய பிரசன்னத்தை நானும் நீங்கள் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய பணி செய்ய என்னும் விசுடமாக வில்சந்தி போல் சபையின் 3ஆம் சபையாக இருந்து பல பணிகளை செய்கின்ற பொழுது அந்த பணி எனக்கு திருப்தியையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஆனாலும் பல சந்தர்ப்பங்களிலே எனக்குள்ளே இருக்கின்ற பிடிவாதங்களும், எனக்குள்ளே இருக்கின்ற அதிகார துணிகளும், எனக்குள்ளே இருக்கின்ற மன்னிக்க முடியாத தன்மைகளும், எனக்குள்ளே இருக்கின்ற கசப்பான மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுகின்ற நிலைகளும் மாறும் என்று சொன்னால் இன்றைய நாள் எனக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பிரசன்னத்தின் நாளாக அமையும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் மன்னிக்க காத்திருக்கின்றார். ஆண்டவர் குருக்களின் வடிவிலே உங்களுக்காக காத்திருக்கின்ற வேளையில் அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் நான் பிடிவாதம் பிடிக்கின்ற வேளையில் என்னாலே முடியாது என்று நான் அடம் பிடிக்கின்ற வேளையில் அது ஒரு அடிமைத்தன வாழ்வாகவே மாறிவிடும். எனவே எனக்குடைய பிரசன்னத்திலே ஆண்டவரை புகழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னையும் உங்களையும் குணப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலையாக்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய இறைவார்த்தைக்கு எழுந்து செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாசகம். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர்கள் அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்களை வாரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தார்கள் என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள்? ஏன் வாரும் உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகின்றீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான், என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்புகளும் தசைகளும் இருக்கின்றன, காண்கின்றீர்கள். இது யாருக்கு கிடையாது என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன்களை ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து,
மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கின் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் நிறைவேற வேண்டும் என நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொண்டுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்து விட்டார். அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என ஜெருசலேமுடைய அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்ற வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவ்வாறு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலே இருங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, நாம் சாட்சியின் மக்களாக, கிறிஸ்துவுக்கு சான்று வரும் மக்களாக, வின்சென்ட் போல் சபையின் உறுப்பினர்களாக நீங்கள் இருந்து பணி செய்கின்ற வேளையில் அந்த பணி ஒவ்வொன்றும் என்னையும் உங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அது ஒரு சேவையின் கிறிஸ்தவ வாழ்வுக்கு சான்று வருகின்ற ஒரு பணியாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய விருதுவாக்காகவும் உங்களுடைய பணிகளிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அச்சாணியாக ஒரு சுருக்கமாக பார்க்கின்ற வேளையிலே உங்களுடைய பணி அன்பின் பணியாக, கருணையின் பணியாக, மனித நேயங்களை மீட்கின்ற பணியாக, ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற பணியாக, மருத்துவ பணியாக மற்றும் மனிதாபமான சேவைகளை செய்கின்ற வேளையிலே அத்தோடு சேர்ந்து உங்களுடைய ஆன்மீகத்தை மெருகூட்டி மற்றொரு ஆன்மீகத்தை மெருகூட்டுகின்ற பணியில் ஈடுபடுகின்ற வேளையிலே கல்வியினூடாக சிறுவர்கள் மற்றும் பிள்ளைகளுடைய கல்விகளை வளப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்ற பணிகளிலே நீங்கள் காத்திரமாக மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருப்பதை ஆண்டவர் பிரசன்னத்தை நாங்கள் அனைவரும் உங்களை பாராட்டுகின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பணி சிறக்க மேலும் இந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்டதை போன்று கிறிஸ்துவுக்கு சான்றாக இருந்த வின்சென்ட் போல் அதன் பிரதிநிதியாக இருக்கின்ற அவருடைய வழிகளை பின்பற்றுகின்ற நீங்கள் ஒருவரும் கிறிஸ்துவுக்கு சான்றாக இருந்தால் உங்களுடைய பணியும் உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வினால் பிரதிபலிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஆணித்தனமாக மீண்டும் மேன்மேலும் பரவுகின்றதே எந்தவித ஐயமும் இல்லை. எனவே சமூக மேம்பாடுகளிலும் சேவைகள் மனப்பான்மையிலும் மனித மாண்பில் மதிக்கின்ற விடயங்களிலும் இயேசுவின் முகங்கள் உங்களினூடாக பிரதிபலிக்கின்றது. நட்புடைய பிரசன்னம் உங்களினூடாக தேவைப்படுகின்றவர்களுக்கு ஆண்டுடைய பிரசன்னம் அவர்களோடு பயணிக்கின்றது. சிறை கைதிகளை சந்திப்பதிலும் குடும்பங்களுக்கு உதவி செய்கின்ற வேளையிலும் அன்பின் குழுமமாக, சமூகமாக, அன்பின் முகமாக, நற்கருணையின் ஒளியாக ஆண்டுடைய பிரசன்னம் பல மக்கள் மத்தியிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த பிரசன்னத்தின் மத்தியிலே நீங்கள் இருந்து அந்த வின்சென்ட் போலவாறு ஆண்டவரை மிக நெருக்கமாக பின்பற்றினாரோ, அந்த ஆண்டவருடைய நெருக்கமாக பின்பற்றுகின்ற அந்த பணியின் அச்சாணியாக இருந்து நீங்களும் மக்களை பின்பற்றி ஆண்டவரை மக்களை நெருக்கமாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். கொலம்பியாவிலே ஒரு கொரில்லா படை இவ்வாறு ஒரு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உள்ளே நுழைகின்றார்கள். நுழைந்து இந்த கொரில்லா படையின் தலைவன் கேட்கின்றான், ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர்விட இருக்கின்றவர்கள் கையை உயர்த்துங்க. யாரு சாரடியா இருக்கீங்க இயேசுக்காக? சரியா கஷ்டம் சும்மா எனக்கு இருக்கிறாருன்றது 2 பேர் 3 பேர் உயர்த்தி கொள்ளலாம், 3 பேர் உயர்த்திக்கலாம், இதுக்கப்புறம் உயர்த்து. எனவே அந்த கொல்லாப்படைய தலைவர் யாரு நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக சாக தயார்? 10 பேர் எழுதினாங்க. அவங்கள வெளியில போக சொல்றார். மற்ற எல்லாரும் வெளியில தான் கதவுகள் சாத்தப்படுகின்றது. வெளியிலே கொண்டு போனவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள். இறக்க தயாரில்லாதவர்கள் வெளியிலே துப்பாக்கி சத்தங்கள் கேட்கின்றது. உள்ளே இருக்கின்றவர்கள் நினைக்கின்றார்கள் வெளியில் 10 பேரை 10 செத்துட்டார்கள், சுட்டு விட்டார்கள் நினைக்கின்றார்கள். ஆலயம் திறக்கப்படுகின்றது. அந்த 10 பேரை உள்ள விதிச்சு நேரம் நீங்க வெளியில போக துரத்தி விட்டார்கள். ஏனென்று சொன்னால் பல சந்தர்ப்பங்களிலே நாம் செயல்படும் கொடுக்க தவறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். நாம் பல பணிகளை செய்கின்றோம். ஆனாலும் இன்னும் ஆழமாக
ஆண்டவருக்கு சான்று பகருகின்றது நம் ஒவ்வொருடைய வாழ்வாகவும் இருக்கின்றது. அதிலே வின்சென்ட் டி போல் சபையிலே இருந்து அந்த வாழ்வை சான்று பகர பல படிகளினூடாக, பல அன்பு காரியங்களினூடாக, கனிவாக இனிமையான பணிகளினூடாக மென்மேலும் மெருகூட்டுவதற்கும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் சான்று பகர இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இது இடையிலே கிறிஸ்தவர்களாக வந்தவர்களாக இருக்கலாம். எனவே கிறிஸ்தவ வாழ்வு ஒவ்வொன்றும் நாம் சின்ன பிரச்சனைகளுக்கும், சின்ன சவால்களுக்கும், சின்ன சோதனைகளுக்கும், சின்ன வழிகளுக்கும், வேதனைகளுக்கும் நாங்கள் மறுதளிக்க போகின்றோமா, மறுப்பு சொல்ல போகின்றோமா? இல்லை என்று சொன்னால் நாம் இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க போகின்றோமா? ஜோவான் 21:15-19 சொல்லப்படுகின்றது, என் ஆடுகளை பேணி வளர், என்னை பின்தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொன்ன பொழுது அந்த பின்தொடர்கள் இந்த ஒரு திருச்சபையாக சமூகமாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த நூற்றுக்கணக்கான 100 மைலுக்கு அப்பாலே இன்று வந்து நாங்கள் ஒரு சபையினராக, ஒரு வின்சென்ட் டி போல் சபையின் பணியாளர்கள் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இன்னும் வலுப்பெற்று, இன்னும் சக்தி பெற்று, இன்னும் சாட்சிகளாக பணிகள் வலுப்பெற வேண்டும். அந்த பணியிலே நாம் திருப்தி காண வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனவே மகிழ்ச்சி பல இரட்டிப்பாக மாறி எங்கள் பிள்ளைகளுக்கும் அது கடத்தப்பட வேண்டும். இளம் பிள்ளைகளுக்கும் கடத்தப்பட்டால் தான் அது சாட்சிய வாழ்வாக மாறுகின்றது. பல சந்தர்ப்பங்களில் என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயற்பாடுகள் மற்றவர்களை காயப்படுத்துகின்றது. ஆனால் நாங்கள் தான தர்மம் செய்கின்றோம். எனவே என் வார்த்தையும், என் சிந்தனைகளும், என் பேச்சுக்களும், என்னுடைய உணர்வுகளும் மற்றவர்களை மதித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற, பாராட்டுகின்ற, தட்டி கொடுக்கின்ற செயல்களாக இல்லாமல் இருந்தது என்றால் இந்த அறப்பணிகள் ஒரு புரட்டதாகவே மாறிவிடுகின்றது. லூகாஸ் 24:34 பார்க்கின்றோம், ஆண்டவர் உம்மோடு உண்மையிலே எழுப்பப்பட்டார் என்பதும் அந்த எழுப்பப்பட்ட பிரசன்னத்தை அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். திருப்பணி 1:8 நாங்கள் பார்க்கின்றோம், உலகின் கடையிலே வரை நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டார்கள். எனவே சாட்சிய வாழ்வு என்பதும் இறைவோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு என்பதும் மிகவும் இலகுவான காரியம் அல்ல. நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்கின்ற பொழுது கணவன் இந்த வின்சென்ட் டி போல் இருந்தால் மனைவிக்கு சில வழி குழப்பமாக இருக்கலாம். மனைவி வின்சென்ட் டி போல் சபையில் இந்த பணிகளை செய்கின்றவர்கள் கணவனுக்கு குழப்பமாக இருக்கலாம். எனவே குடும்பத்திலே இருந்து பணிகள் செய்கின்றவர்கள் நிறைய சவால்கள் வருகின்றன, நிறைய குழப்பங்கள் வருகின்றன, நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த தியாகமும் குழப்பங்களும் சிக்கல்களும் சவால்களும் ஒரு சான்றாக நான் ஏற்றுக்கொண்டு இன்னும் நான் சான்றாக உத்வேகத்தோடு பணி செய்ய இந்த நற்கொடை பிரசன்னம் என்னையும் உங்களையும் அழைத்து நிற்கின்றது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எனவே அமைதியான சூழ்நிலையில் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற வேளையில் கிறிஸ்து உயிர்தான் எங்களை வலுப்படுத்துகின்றது. அவருடைய வாழ்வும் மையமும் எங்களை வெளிப்படுத்துகின்றது. எனவே நானும் நீங்களும் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா? சில வேளைகளில் நாம் உட்கருத்துக்களை மறந்தவர்களாக அது சொல்லப்படுகின்ற வெளியடையாளர்களை பின்பற்றுகின்றோம். ஒருவர் திருமணத்திற்கு அழைக்கின்ற பொழுது அழைப்பலை கொடுத்து கொண்டு சொன்னார், நீங்கள் சொந்த பந்தங்களோடு வாங்கள் என்று சொல்லி கல்யாணத்துக்கு பந்தத்தோடு போனார். சொந்தம் பந்தம், சொந்த சேர்த்தி பந்தத்தோடு போனார். சில வழியில் அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய வின்சென்ட் டி போலில் கூடப்பட்ட பணிகளின் ஆழமான தன்மைகளை மறந்து சில வழியில் வெளியடையாளங்களை நாம் எங்களுடைய கவனங்களை செலுத்துகிறோம் என்றால் அந்த பணி, அந்த சேவை என்னையும் உங்களையும் மேலும் ஆண்டவருக்கு நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். புனிதர் வாழ்க்கையை காட்டினார், அந்த புனிதருடைய வாழ்வு என்னையும் உங்களை நெருக்கமாக கொண்டு வந்திருக்கின்றது. அது மேலும் மேலும் என்னை ஆழப்படுத்தவும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் அது என்னை நிறைப்படுத்த வேண்டும். அதுவே நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று சொல்லி நான் சான்று பகர்கின்றவர்களாக இருக்கின்றேனா? 2 முடிவு கொட்டாயம் விட்டுட்டீங்க, உங்களுக்கு பசிக்குது, போர் அடிக்குது, இவ்வளவு நிப்பாட்டம் நல்ல மட்டும் நான் பெரிய கொட்டாய் உள்நாட்டெல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு 3 கொட்டாயம் விட்டுட்டாங்க. எனவே கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே இந்த சபையிலே சிறப்பாக அழைக்கப்பட்டவர்களாக, நீங்கள் அனுப்பப்பட்டவர்களாக, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றவர்களே உங்கள் பணிகள் மென்மேலும் இன்னும் நிறைந்திருக்கு தேவையாக இருக்கின்றவர்களே உங்களுடைய பணி சந்தோஷத்தின் பணியாக, மகிழ்ச்சியின் பணியாக, மற்றவர்களை விரும்புகின்ற பணியாக இருக்கின்ற பொழுது இன்னொரு பணியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இந்த வாய்ப்பணியை கொஞ்சம் நான் நல்லா செய்தோம்னு சொன்னால் இன்னும் மனித உறவுகள் வலுப்பெறும். நான் சொல்லுவேன், நல்லா பணியை செய்து இந்த நாத்த வாயால மற்றாக்களை நல்லா கேவலமா பேசுவோம். அது எங்களோட சபைக்குள்ள இருக்கலாம், குருத்துவம் எல்லாத்துக்குள்ளே இருக்கு. எங்களோட வாய் நார வாயில நல்ல வாயின்னு சொல்ல மாட்டோம்.
எல்லாத்தையும் செய்துட்டு காயப்படுத்தலும் நம்ம வண்ணாயிரம். இந்த வாய் நாரம் நீங்கள் வழியில் பவுடி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். வழியில் காலமுறை அம்மா அப்பாலாம் போட்டு வணங்கிட்டு போவாங்க. 6 மணிக்குலாம் அம்மா அப்பா தலைவலிக்க விடுவாங்க. அது வேற வாய், இந்த நார வாயாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா பேசுன்னு பேசுவாங்க. ஸோ நல்ல வாயா இருக்கா, நார வாயா இருக்கா? இன்றைய தவக்காலத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றபோது நிறைய உறுத்தலை செய்கிறோம். வாய்க்கு மட்டும் புதுசு போது வாயடக்கத்தோடு இருந்தால் நிறைய உறவுகள் சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். பேசுகின்ற பொழுது கனிவான பேச்சுக்களை, அமைதியான பேச்சுக்களை, பாராட்டுகின்ற பேச்சுக்களை, நல்ல பேச்சுக்களை பேசி என்னுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, என் வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு ஊட்ட சக்தியாக, என் வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிறதாக, பாராட்டுக்களை, அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கும் என்றால் என் வார்த்தை ஆண்டவருக்குள்ளே இணைந்து அது உயிரோட்டம் உள்ள வார்த்தையாக மாறுகின்றது. இல்லை என்றால் நாம் அடிக்கின்ற வார்த்தைகளால், மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளால் நாம் பேசுவோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை மக்களை காயப்படுத்தும் என்று சொன்னால் என் பணி ஒரு தரமற்றதாகவே, ஒரு பொருளற்றதாகவே மாறிவிடுகின்றது. சான்று பகர வந்தவர்கள் நாம் சான்று பகர்கிறோம் என்றால் யோவான் 15:21 சொல்லப்படுகின்றது, நம்முடைய சான்று கடவுளுக்கு தேவையில்லை, ஆனாலும் நம் சான்றாலே ஆண்டவருடைய பணி பரப்பப்படுகின்றது. எனவே நாம் அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றோம், அதிகமான சந்தர்ப்பங்களை பெற்றிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி நாம் வாழ்வை நிறைப்படுத்துவோம். வாழ்வு என்பது ஒரு வட்டம், அது கடவுளின் திட்டமாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய திட்டத்திலே, கடவுளுடைய பிரசன்னத்திலே நானும் நீங்கள் இருக்கின்ற வழியிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் குணப்படுத்த, நிறைப்படுத்த, ஆசி கொடுக்க தயாராக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் வலுவுள்ளவராக இருப்பதை போன்று அந்த வலுவுள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நற்கரை ஆண்டவரை உற்று நோக்குவோம். என் கண்களாலே உற்று நோக்கியவர்களாக, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உற்று நோக்கியவர்களாக எங்களுடைய மனங்களிலே கிடக்கின்ற எண்ணற்ற தேவைகளை மனங்களுக்குள்ளே இருக்காமல் வெளிப்படுத்தி சொல்ல இருக்கின்றோம். நான் ஒவ்வொரு சபங்களாக சொல்லுகின்ற பொழுது அதை உங்கள் சபங்களாக மாற்றி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, தூய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இங்கே கூடி இருக்கின்ற அனைத்து அப்பாக்களையும் கைகளில் ஒப்புக் கொடுத்து சபிக்கின்றோம். அப்பாக்கள் ஒரு பொறுப்புள்ள அப்பாக்களாக, குடும்பத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களாக, குடும்பத்தை வழிநடத்துகின்ற அன்பின் தலைவர்களாக, இரக்கத்தின் தலைவர்களாக, பொறுப்பான தலைவர்களாக மாற உடைய அருளையும் ஆசிரியரையும் இருக்கிற அனைத்து அப்பாக்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, இங்கு அனைத்து அம்மாக்களையும் கைகளையும் கொடுத்து மன்றாடுகின்றோம். அனைத்து அம்மாக்களும் தங்கள் கடமைகளை சரியாக செய்யவும், அம்மாக்கள் இளைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரண வாழ்க்கையை வாழவும், சிறப்பாக அம்மாவுடைய வாழ்வு ஒவ்வொன்றும் தியாகத்திற்கு அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு பலத்தையும் சக்தியை கொடுத்தருளும். பெற்றோராக, அம்மாவாக, அப்பாவாக, கணவனாக, மனைவியாக இருக்கிற எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகிறோம். என்று ஆண்டவரே, பிள்ளை வளர்ப்பு என்று சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கண்ணீரிடுகின்ற பெற்றோரை நிறைய பேர் இருக்கின்றார்கள். என் வாழ்வு மாறாதா, பிள்ளைகளுடைய வாழ்வு மாறாதா, பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் பெறாதா என்று சிந்திக்கின்ற பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகளாக இருக்க பெற்றோராக அவர்களுடைய இயக்கங்களை குணப்படுத்திய ஆண்டவரே, இவருடைய இயக்கங்கள் பிள்ளைகள் நல்லா வருவதற்கான வழியை காட்டிய ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, இளையோராக, யுவதிகளாக, பிள்ளைகளாக, சிறுவர்களாக இருக்கின்ற அறிவுறுதியும் ஆசை நிறைவாக பொழிந்தருளும். இப்படி நற்கருடைய பிரசன்னம் இருக்கின்ற அனைத்து இளையர்கள், யுவதிகளையும் சிறுவர்களையும் குணப்படுத்துவதாக. ஆண்டவர் இயேசுவை வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்ததை போன்று இவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர துணை செய்தருளும். இவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு சித்தத்தின்படியும் பெற்றோரின் சித்தத்தின்படி நடக்கவும், ஞானத்திலும் அறிவிலும் புத்தி கூர்மையில தெளிந்தவர்களாக, ஒழுக்கத்திலும் நிறைந்தவர்களாக வாழ செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களையும், ஏழாவர்களை, நோயுள்ளவர்களை கண்ணோக்கி பார்த்தருளும். இவர்கள் அனைவரையும் தூய கரத்தினாலே திரு ரத்தத்துக்குள்ளே மறைத்து குணப்படுத்தியருளும். இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த யாத்திரையை மேற்கொண்டார்களோ, போல் சபையராக அந்த உறுப்பினராக இருந்து பல இறக்க அன்பு செய்களை புரிகின்றவர்கள் மென்மேலும் பலம் பெறுவார்களாக, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவருடைய நல்ல நோக்கங்களும், சிந்தனைகளும், செயற்பாடுகளும், செவிகளும் மெருகூட்டப்பட்டு பலர் பலன் பெறுவார்களாக. இவருடைய வார்த்தைகள், இவருடைய பணிகள் அனைத்தையும் மனம் கொடுத்து கொண்டாடுகின்றோம்.
ஆமென். பின்வரும் நன்றி பாடலை தொடர்ந்து மாண்புமிகு கீதத்திலே நாம் ஈடுபட இருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூடி நன்றி பாடலை நாங்கள் ஈடுபடுவோம். அந்த நன்றி பாடல் பாடுகின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னம் என்னையும் உங்களை பல சந்தர்ப்பங்களிலே நன்றியின் மக்களாக வாழ செய்திருக்கின்றது. அந்த பிரசன்னத்துக்காக நன்றி கூடி அடுத்ததாக மாண்புமிகு பாடலிலே பாடி நாம் இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் வரவேற்கின்றோம். நன்றி சொல்வே இரவும் பகலும் இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மரமாக நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மரமாக நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற மாண்புமிகு என்ற கீதத்திலே பங்கெடுப்போம். பரலோகத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் மதுவேட்டின் பயனை விடாமல் வைத்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம்.
Thank you.